அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். முதல்ல இன்னைக்கு முதலமைச்சர் வாயிலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை, என் டேபிள்ல 3 துறைக்கான ஃபைல் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். 2வது இன்னைக்கு சட்டமன்றத்துல முதல்வர்களுக்கு அதாவது எம்எல்ஏக்களுக்கான ஒரு கார் மற்றும் அவங்களுடைய உதவியாளர் படின்னு சொல்லிட்டு 75+25 ₹1,00,000 உயர்த்தியிருக்காங்க நம்ம முதல்வர். இதை பத்தி கடும் விமர்சனம் எழுந்துட்டு இருக்கு. ரைட்டா? இது 2வது விஷயம். 3வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சமீப காலமா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு அக்கா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜுனா 2 வயசு குழந்தைங்க பேப்பரை வந்து நீங்க திமுகவுடைய சார்பில் வந்து எடுத்து காமிச்சிங்களே அவங்க மேல தப்புன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நீங்க வைரலா பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க. இன்னைக்கு பேரவை நடந்துகிட்டு இருக்கும் போதே செந்தில் பாலாஜி திடீர்னு வெளியில போயிருப்பாரு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. அவருடைய உறவினர் வீட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்ளைக்கான மிகப்பெரிய ஆதாரம் ஒன்று சிக்கியிருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விரிவாக பேச போகிறோம். தயவுசெய்து வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டை தள்ளி விட்டிங்கன்னா ஹைப்புன்னு வரும். அதை ஒன்று கொடுத்துருங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த நம்மளுடைய எம்எல்ஏக்களுடைய சம்பளத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம விசிகாவுடைய ஒரு எம்எல்ஏ அவர் சொன்னார், எங்களுக்கு வந்து கார் இல்லைங்கய்யா, நாங்கள் வந்து வர முடியல, பஸ்ஸில் மாதிரி ஆட்டோவில் மாதிரி வரதுக்குள்ளே டைம் ஆயிடுது, திருப்பி நாங்கள் இங்கேருந்து போகும்போது டயர்ட் ஆயிடுது, தொகுதிக்குள்ளே போக முடியல, அப்படியே போனாலும் சரிவர வந்து பிரச்சனைகளை கவனிக்க முடியல, உதவியாளர் இல்லாமல் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், உதவியாளர் வைக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை, ஏன்னா நாங்கள்லாம் முதல் முறை எம்எல்ஏக்கள். ரைட்டு, நியாயமான விஷயம். இதை பரிசீலிக்கிறேன்னு அப்போவே முதல்வர் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு பரிசீலிச்சிட்டாங்க. இப்போ ஒரு உதவியாளர் வைக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சது இன்னைக்கு 40,000 சம்பளம், 50,000 சம்பளத்துக்கு கீழே யாருமே வரல. குறைஞ்சது 30,000 சொல்லுங்க. அதுதான் இப்போ நான் நியாயமா. இன்னைக்கு சபாநாயகருக்கு பின்னாடியே ஒரு உதவியாளர் இருந்து எடுத்து கொடுத்தா தான் அவருக்கே வருது பாயிண்ட்டு. ரைட்டா? அப்படி இருக்கும்போது எம்எல்ஏக்களுக்கு தேவை அப்படின்றத நம்ம முதலமைச்சர் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்து கார் விஷயம். இன்னைக்கு கார் விஷயம் பேசிட்டு இருக்கேன். நம்ம டிவிக்கு சைட்லேருந்தே ஒருத்தர் இருக்கும்போது, ஐயா கொடுக்குறீங்க, ஒரு இனோவா காராக கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உண்மையிலே இன்னைக்கெல்லாம் வந்து பேரவை ரொம்ப காமெடியாக தான் போச்சு. இது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்க, பேரவை முடிஞ்ச கையோட இந்த விஷயம், அதாவது இந்த கார் விஷயமும் காசு விஷயமும் முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா, நடிகை கஸ்தூரி, இன்னும் நிறைய அரசியல் பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏவா வேலு எடுத்துக்காங்க, KN நேரு, உதயநிதியிலேருந்து எல்லாருமே எம்எல்ஏக்கள் கணக்கில் தான் வருவாங்க. அப்போ நீங்கள் இவங்களுக்குலாம் ₹1,00,000 உயர்த்தி கொடுக்குறீங்க அப்படின்னா, ரேவந்த் சரண் ரோஹிணி தியேட்டரோட உரிமையாளர், ரீமா ரோஸ் பல கோடி கணக்கான மார்டின் அவர்களுடைய மனைவி, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர். இது எல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற சில எம்எல்ஏக்கள் ரொம்பவே அடிமட்டத்திலேருந்து வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோ தாமு அண்ணனா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சொல்லலாம் பேர். அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு நீங்கள் எப்பவும் போல் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த கேள்வி கேட்குறத. ஆனால் எல்லாருக்கும் நீங்கள் உயர்த்தி இருக்கிறது கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்குமே இது தப்பாக தான் படுது. ஏன்னா இவ்வளோ பெரிய வசதி இருக்கிறவங்களுக்கு எதுக்கு அந்த ₹1,00,000 எக்ஸ்ட்ரா? அப்போ மக்களுடைய வரிப்பணம் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா செலவழியும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணா கருத்தில் கொள்ள வேண்டும். புதிதாக வந்திருக்கிற எம்எல்ஏக்களுக்கு மட்டுமோ, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, புதிதாக வந்தவங்களுக்கு இந்த ஒரு சலுகை அப்படின்றத எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம கருத்து. மறக்காமல் இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிடுங்க. ஏன்னா இங்கே செலவழிய போறதும் மக்களோட பணம் தான். தொகுதி மறுவரை போதும் 540 சீட்லேருந்து 840 சீட்டுக்கு போகும்போது அந்த 350 எக்ஸ்ட்ரா இருக்கிற எம்பிக்களுக்கும் நம்ம வரிப்பண கட்டுறதுலேருந்து தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இதெல்லாம் மக்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கோங்க. ஏன்னா சிறுக சிறுக நம்ம வரிப்பணம் எப்படிலாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரைட்டா? இப்போ இந்த விஷயத்தை பற்றி கமெண்ட்டை சொல்லிடுங்க. இப்போ அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் நிறைய விஷயங்கள் அறிவிச்சிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் திடீர்னு வெளிநடப்பு பண்ணிட்டு வெளியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு. ப்ரெஸ் மீட்டில் மீனவர்களை வந்து கடத்திலே கொள்ளலன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு மீனவர்களுக்கு ஒன்றுனா ஓடி வர அரசா நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அரசு இருக்குது. இதை நம்ம வெளிப்படையாகவே பார்க்க முடியுது. ஆனால் எடப்பாடி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் 18 பேரை வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை அந்த இதில் வந்து சுட்டு கொன்னாங்க. அதை இவர் தூங்கி எந்திரிச்சிட்டு நான் டிவியில் பார்த்தேன் தான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். 200க்கும் மேற்பட்ட கல்லூரி பெண்கள் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் பொள்ளாச்சி ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி ஏடிஎம்கே காரரோட அவரோட பையனோட பிடியில இருக்காங்கன்னு சொல்லும்போது ஏடிஎம்கே ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதை கேட்கறதுக்கு ஒருத்தருக்குமே துப்பு இல்லை. இப்போ வரைக்கும் அது ஒரு மர்மமாவே இருக்கு. எப்படி ஜெயலலிதா அம்மாவுடைய கொலை வழக்கோ அதே போல ஜெயலலிதா அம்மாவுடைய கொலை வழக்கும் கொடநாடு வழக்கும் இதெல்லாமே வந்து எடப்பாடியை சுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு மர்மங்கள். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். எடப்பாடி அவர்களே இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதில் இருந்தா சொல்லுங்க. ரைட். இப்போ செந்தில் பாலாஜிக்கு வருவோம். செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திடீர்னு வந்து மத்தியான நேரத்துக்கு மேலே ஓடி இருப்பாரு. காரணம் என்னன்னா, அவருடைய சொந்தக்காரர் வீட்டில், அதே கரூர்லையும் சரி கோவையிலையும் சரி, மிகப்பெரிய அளவில் ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரு திடீர்னு ஒரு ரைடு நடத்தியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் சம்மந்தப்பட்ட ஊழல் விஷயமா ஏற்கனவே வந்து ரைடு போகிறது, சில ஆவணங்களை கைப்பற்றுறது, இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. மறைமுகமாக இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு
உடனடியாக வெளிப்படையாக தெரிஞ்சிருக்காங்க. சில ஆவணங்களும் கைப்பற்றிருக்கோம்னு சொன்னாங்க. அப்போ ஓடுனவர் தான் மனுஷன் புன்னங்கால் புடனில தடிக்க ஓடி இருக்கிறாப்புல. இன்னும் வெளியில் வரல. வந்ததுக்கப்புறம் என்ன விஷயம்னு சொல்கிறேன். அதை விட முக்கியமாக தஞ்சாவூரில் நடந்த அந்த விசிகா பிரச்சனை, ஆகாஷ் அப்படின்ற ஒரு இளைஞர், அவருக்கு ஆதரவாக களமிறங்கும் ஜென்சி படை. இன்னைக்கு வந்து ஜென்சி படை சேவ் ஆகாஷ்னு சொல்லிட்டு அந்த 6 பிரிவின் கீழ் அவர் மேலே வழக்கு போட்டது தப்பு. காவல்துறையை வந்து அடிச்சது வேணா தப்பா இருக்கலாங்க, அது தவிர வேற அந்த பையன் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஒரு சாமானிய இளைஞனை இன்னைக்கு வந்து காவல்துறை கொடுமைப்படுத்துது, இன்னும் திமுகவுடைய காவல்துறையா செயல்படுது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கமெண்ட் தேவை. ரைட், இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரோம். நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய டேபிளில் 3 துறைகளுக்கான ஒரு ஃபைல் இருக்குன்னு சொல்லியிருப்பாப்ல. இது வந்து நிதியமைச்சர் சும்மாவும் சொல்லலை, இது வந்து சும்மா சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய விஷயமும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு துறைகளிலும் நடந்த ஊழல்லேருந்து எவ்வளோ வந்து இருக்கிறவங்க ஆட்டையை போட்டிருக்காங்கன்றதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வந்து வெளிப்படையாக தெரியாட்டினாலும் தெரிஞ்சது தானே நமக்கு. திமுகனா கொள்ளையடிக்கும், ஊழல் பண்ணும், இதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயமா மக்கள் பேசிக்கிறது பரவலாக வந்து இன்னைக்கு பரவிக்கிட்டு இருக்கிற விஷயம். ரைட்டா? அப்படி இருக்கும்போது 3 திரையை மட்டுமே குறிப்பிட்டு சொன்னதுக்கு காரணம் என்ன? ஏன் அவங்க மேலே எல்லா ஆதாரமும் இருந்தும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றது. முதல் வந்து பள்ளி கல்வித்துறை, இதுக்கான ஆதாரம் என்னன்னு எல்லாருமே கேட்பீங்க. அரசகுமார் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் பள்ளியுடைய கூட்டமைப்புலேருந்து ஒருத்தரை வந்து கைது பண்ணி இப்போ உள்ளே இருக்காப்புல. சிபிசிஐடி அவரை எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவர் மூலம் பெறப்பட்ட மிகப்பெரிய வாக்குமூலத்தில் கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாயிலேருந்து 500 கோடி ரூபாய் அன்பில் மகேஷ் அடிச்சிருக்காருன்ற ஒரு விஷயம். அதனால தான் சட்டசபை என்ன விஷயம் நடந்தாலும், திமுகவுடைய சைட்லேருந்து எந்த விஷயம் வந்தாலும் இன்ன வரைக்கும் அன்பில் மகேஷ் அவர்கள் வாயை திறக்காமல் இருக்காரு. இதுதான் முதல் காரணம், முதல் படி. ஓகேவா? 2வது விஷயம், அறநிலைத்துறையை சேர்ந்த சேகர் பாபு அவர்கள். சேகர் பாபுவை பொறுத்த வரைக்கும் அறநிலையத்துறையை சேர்ந்த இப்போ ரமேஷ் அவர்கள் அமைச்சராக இருக்கிறவர் ஒவ்வொரு சிசிடிவியையும் வந்து இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதுக்கு முன்னால் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு இருக்கும்போது சேகர் பாபு செயல்பட்ட ஒவ்வொரு சிசிடிவியும் அளிக்கப்பட்டிருக்கு. அவர் போயிட்டு வந்த கோயில்களில் எத்தனை கிலோ தங்கம், எத்தனை கிலோ வைரம், எத்தனை கிலோ வெள்ளி, இதெல்லாம் போக எத்தனை வெளிநாட்டு பொற்காசுகள், இதையும் தாண்டி எத்தனை கோடி ரூபாய் அறநிலையத்துறை சார்பில் ஆட்டை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஃபைலு. அந்த 2வது ஃபைலு. ஓகே, படி 2. 3வது செந்தில் பாலாஜி தான். டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் மதுபான ஊழல். இன்னைக்கு டாஸ்மாக் முறைகேடு விஷயமா இந்த ரத்தீஸ் அப்படின்ற ஒருத்தரை லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து தேடிட்டு இருக்காங்க. இப்போ 3 நாளாக நீங்கள் நியூஸ் பார்ப்பீங்க, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த ரத்தீஸ் அவன் அப்படின்றவர் பிடிப்பட்டாருன்னா இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் செந்தில் பாலாஜி சிக்குவார் அப்படின்ற ஒரு காரணம். உதயநிதி வரைக்கும் இந்த வழக்குன்றது போய் நிற்க போகுது. ரத்தீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியோட ஒரு தம்பி. இன்னைக்கு ஏகப்பட்ட இடத்துல ரத்தீஸ் அவர்கள் பினாமியா செயல்பட்டிருக்காரு அப்படின்றதும், பட்டினப்பாக்கம்ன்ற ஏரியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வீட்டில் பல கோடி ரூபாயை பதுக்கி வச்சிருக்காருன்றதும் அவங்களுடைய கொடுத்த ஒரு மிகப்பெரிய தகவலாக இருக்குது. அப்படின்போது ரத்தீஸ் அப்படின்றவர் கைப்பற்றப்பட்டார் அப்படின்னா செந்தில் பாலாஜி மற்றும் உதயநிதி வரைக்கும் வந்து மிகப்பெரிய கைது நடவடிக்கைகள் இருக்க போகுது. ரைட்டா? இப்போ இவ்வளோ பெரிய ஆதாரம் இருக்குல்லங்க, நீங்கள் ஏன் தூக்க மாட்டேன்றீங்க? நீங்களாம் ஈஸியாக கேட்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு ஏவா வேலுலேருந்து, KN நேருலேருந்து, அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து உதயநிதி வரைக்கும் கூட கைது பண்ணுறதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க. எங்களை நீங்கள் வந்து தொற்றக்கூடாது, நாங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோம், நாங்கள் முன்ஜாமீனை வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பணத்துமுறையிலையோ ஏதோ ஒன்றில் இருக்காங்கன்னு வைங்க. ஏன்னா இன்றைக்கெலாம் கபில் சிபலாக இருக்கட்டும், சிதம்பரமாக இருக்கட்டும், இன்றைக்கி தமிழக அரசு சார்பாக வந்து உச்சநீதிமன்றத்தில் வாதாடுறதுக்காக வக்கீலா போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் அவங்களுடைய நியமனம் அப்படின்றது முடிவாகி வரல. முடிவாயிருச்சு அப்படின்னா இவங்க வந்து இன்னைக்கு அனைத்து சட்டத்திட்டங்களையும் வந்து கரைச்சி குடிச்சவங்க. இன்னைக்கு வந்து சும்மா பேரில் இருக்கிற திமுக வழக்கறிஞராக இருக்கட்டும், எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து வாதாடி கட்சிக்காரங்களை காப்பாற்றிடுறாங்க. அதான உத்தமம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் திமுக தப்பிக்க கூடாது அப்படின்றதுக்காக மிகப்பெரிய அளவில் வாதாடுறதுக்கு வழக்கறிஞர்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு குழுவை நம்ம முதலமைச்சர் அவர்கள் அமைச்சிட்டு இருக்காரு. அதனால தான் கொஞ்சம் காலதாமதமாகுது. எப்படினாலும் இந்த ஃபைலு வெளியில் வரப்போகுது. மக்கள் பார்வைக்கு கமல் ஸ்டைலில் சொல்லப்போனால் குறும்படம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாக அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வெள்ளை அறிக்கைக்கு வெயிட் பண்ணோமோ அதே போல் இந்த குறும்படத்துக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சீக்கிரமாக இதை வெளியிட போகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்து நிறையா செய்திகளோடு வந்துடுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.